அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகம் அழியும் நாள் என்பது ஏற்படாது. எதுவரை என்று சொன்னால், அடக்கம் செய்யப்பட்ட அடக்கத்தலங்களை கடந்து செல்லக்கூடிய மனிதன் இவர்களை போன்று நாமும் இறந்திருக்கலாமே என்று அவன் ஆசைப்படாதவரை யுக முடிவு நாள் ஏற்படாது என்று சொன்னார்கள். அதாவது மனிதன் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணத்தினால் அவன் இறந்து விடலாம், தற்கொலை செய்து தன்னை மாய்த்துக் கொள்ளலாம் என்று அவன் விரும்புவான். அது போன்ற ஒரு காலம் ஏற்படும் வரை இந்த யுக முடிவு நாள் ஏற்படாது என்று சொன்னார்கள். இன்றைய கால சூழல்ல அற்பமான நிகழ்வுகளுக்கெல்லாம் மனிதன் தற்கொலை செய்து கொண்டு தன்னை மாய்த்துக் கொள்வதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்வில் தோல்வி அடைந்த காரணத்தினால் தற்கொலை செய்து மாண்டு விடுகிறார்கள். குடும்ப பிரச்சனையின் காரணத்தினால் தங்களை தற்கொலை செய்து மாய்த்துக் கொள்ளக்கூடிய எத்தனையோ குடும்பத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று பொருளாதார ரீதியாக கடன் சுமையின் காரணத்தினால் தங்களை மாய்த்துக் கொள்கிறார்கள். எத்தனையோ பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், வேலை செல்லக்கூடிய இடங்களை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்படி பல பல காரணங்களுக்காக வேண்டி தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்ளலாம், தற்கொலைதான் அதற்கு தீர்வு என்று நினைத்துக் கொண்டு தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்ளக்கூடிய, சாவதற்கு ஆசைப்படக்கூடியவர்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். இதுதான் நிலையா, இல்லை இன்னும் இது போன்று அதிகரிக்கக்கூடிய சூழல் எதிர்காலத்தில் வருமா என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் இது போன்று தன்னைத்தானே மனிதன் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழல் என்பதை கெட்ட நிகழ்வாகவும் இந்த மார்க்கம் சொல்லுகிறது. அதே போன்று இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது யுக முடிவு நாளை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி காண்பிக்கிறார்கள்.